தான் செஞ்ச தவற உணராம மற்றவங்கள மட்டும் கரெக்டாக தப்பு பண்ணதை சுட்டி சுட்டி காமிச்சு குத்தி காமிக்கிற பாண்டியன் கூடிய சீக்கிரமே கோமதி கூட தன்னோட வீம்பை குறைச்சிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மீனா லஞ்ச் டைம்ல அன்னைக்கு ஆஃபீஸில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா, என்னங்க இங்கே நாங்கள் பக்கத்தில் ரோட்டில் போய்கிட்டு இருந்தோம், அப்போ உங்களுக்கு ஏதோ வேண்டப்பட்ட பொண்ணு தான் நினைக்கிறேன், அந்த பொண்ணு கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சாப்பிட சாப்பிட கை கழுவிட்டு மீனா, யாரெங்க சொல்றீங்க, எந்த இடத்துல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்லைங்க அந்த பொண்ணோட செல்போன்ல இப்போ ரீசெண்டா கால் பண்ண நம்பர்ஸ்ல உங்க நம்பர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியாங்க இப்ப ரீசெண்டானா தங்கமயிலக்காவா தான் இருக்கும், இங்க அவங்க நம்பர்ல இருந்தே கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, இல்லைங்க அவங்க நம்பர்ல இருந்து தான் நாங்க கூப்பிட்டோம், பேலன்ஸ் இல்லைன்னு வருது, பாவம் ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணு போல, பேலன்ஸ் கூட இல்லாமல் வேலைக்கு வந்திருக்கும் போல, வர்ற வழியில் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, அதனால தான் ரீசெண்டாக இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து உங்களுக்கு பண்ணணும், காலையில் ஒரு 6:30 மணிக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், ஆமாங்க இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு மயிலக்கா தான் பண்ணினாங்க, அவங்களா தான் இருக்கும், நீங்கள் பாவம் தண்ணியை தெளித்து ஏதாச்சும் ஒரு ஆட்டோ எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹலோ என்னங்க வச்சிடாதீங்க, அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்கங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி ஹாஃப் டே லீவுக்கா எனக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்னு பக்கத்து டேபிளில் இருக்கிற இன்னொரு கூட வேலை செய்கிற கோவர்க்கர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி அவசர அவசரமாக அங்கே அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மீனா. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தங்கமயில் மயக்க நிலைமையில் இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, தங்கமயில் கூட வந்த அட்டெண்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட, உடனே மீனா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய், மேடம் நான் தான் தங்கமயிலோட அட்டெண்டர், சொல்லுங்கள் மேடம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எதுவும் இல்லைல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறாங்க மீனா. உடனே டாக்டர்ஸும், அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரைட், அவங்க இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு, நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். உடனே மயிலும், சொல்லுங்கள் டாக்டர், எதுவாக இருந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன், அக்காவை நான் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைங்க இது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்த்துக்கிறது நிச்சயமாக அவங்க ஹஸ்பண்டாக தான் இருக்கணும், அதனால் அவங்கள வர சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மயிலும் சொல்கிறாங்க, சாரி டாக்டர், அக்காவோட ஹஸ்பண்ட் வரமாட்டார் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர்ஸ் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏன் அவங்க ஹஸ்பண்ட் எங்காவது அப்ராடில் இருக்காங்களா, இங்கே வர முடியாத அளவுக்கு அவங்களோட டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே மீனா, இல்லைங்க இங்கே இருக்கிற குன்னக்குடியில் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் அவர் இருப்பார், ஆனால் மயிலக்கா சொன்னால் அப்படி அவர் பேர் யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் சொல்கிறாங்க, என்னங்க பேசுகிறீங்க, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் கூப்பிட வரமாட்டாங்களா, தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்களா, என்ன இப்படியுமா மனுஷங்க இருப்பாங்க, சொல்லுங்கள், அவர் மேலே தப்பு இருந்தால் என் ஹஸ்பண்ட் போலீஸ் தான், நான் அவரை உள்ளே தட்டி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் கெட்டவரெல்லாம் கிடையாது, ஆனால் அக்காவுக்கும் அவருக்கும் இடையில சில பிரச்சனை, அக்கா வீட்டில் சைடில் சில தப்புகள் பண்ணிட்டாங்க, அதை பெருசாக எடுத்துகிட்டு இப்போ அக்காவை அவாய்ட் பண்ணுறாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே, அதுதான் டாக்டர் இப்போது அக்காவோட சிச்சுவேஷன் அப்படின்னு மீனாவும் சொல்ல, உடனே டாக்டர் சொல்கிறாங்க, சிச்சுவேஷன் இருக்குங்க சிச்சுவேஷன், ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு அவங்களோட மனசு உடம்பு எப்படி இருக்குங்கிறது, ஏன் உங்கள் வீட்டில் வேறு எந்த லேடிஸுமே இல்லையா, இதுக்கு முன்னாடி குழந்தை பெற்ற உங்கள் மாமியார்னு யாருமே இல்லையா, அவங்கள வர சொல்லுங்கள் நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே சங்கடமாக இருக்குது, ஏன்னா நான் சொல்கிறது அவங்க எதையுமே கேட்டுக்கிற சூழ்நிலையிலேயே இல்லை அப்படின்னு சொல்ல, முதல்ல ஃபோன் நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு தேவை சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ, ஏன்னா அவங்களோட மைண்டும் ரொம்ப டவுன் ஆகி அப்செட் ஆகிற நிலைமையில் இருக்குது, இந்த நிலைமையில் இப்படியே நான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணேன்னா நிச்சயமாக அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது மென்டல் ஆர் ஃபிசிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு திட்டுறாங்க. உடனே சரிங்க அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் மேடம் பேசுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே டாக்டரும் வாங்கி, ஹலோ யாருங்க, மிஸ்டர் சரவணனா, தங்கமயிலோட ஹஸ்பண்டா, உடனடியாக இங்கே ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வர்றீங்க, நீங்கள் மட்டும் வந்தால் பத்தாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரவணன், டாக்டர் என்ன விஷயம் டாக்டர், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி ஏதாவது அவளை பற்றி சொல்லணும்னா ஃபோன்லேயே என்கிட்ட பேசுங்க, நான் என்ன பதிலாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேன் சொல்கிறீங்க,
இருக்கீங்க? உங்களை போலீஸை வர சொல்லி பேச வைக்கட்டுமா? ஒழுங்கு மரியாதையா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்கள் ஒய்ஃப் எப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க வயிற்றில் வளர குழந்தை எப்படி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன ஃபோனில் உட்காந்துட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க மேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் ஃபோனை பேசிட்டு கட் பண்ணிவிட உடனே சரவணன் கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா, அந்த தங்கமயில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அங்கே இங்கேன்னு அலைய விட்டது பத்தாதுன்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு குடும்பத்தோடு வரலன்னா நம்மளை கம்பி என்ன வச்சிருவேன்னு சொல்லி டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே அந்த கோமதி சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற? அவளோட ஒரே பேரளவாக போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, கடவுளே என் பிள்ளைய விடமாட்டேன்னு சொல்லி இந்த சனியன் துரத்துறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், அவளுக்கு என்னவா இருந்தால் தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே ஏற்கனவே டாக்டர் ரூமுக்கு முன்னாடி கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க மீனா. அப்போ கோமதி சொல்கிறாங்க, என்னடி மீனா, என்ன நீயும் வந்துட்டியா? அவள் கூட சேர்ந்து நீ பாரு நம்ம குடும்பத்தை அவளை மாதிரியே நடுத்தெருவில் நீ நிற்க வைக்க போகிறேங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இவ்வளவு சீக்கிரமாக பண்ணுவீன்னு நான் நினைக்கலடி. என்னமோ டாக்டர் மிரட்டினாங்களாம் சரவணனை, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரலன்னா போலீஸை விட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்பில் போட வச்சிருவேன்னு. அவள் என்ன இங்கே வந்து என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பேசனே டாக்டர் கூப்பிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே சரவணன் கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபு 3-4 மாதத்துக்கு பக்கமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எப்படிங்க இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கீங்க? அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் ஒன்லி டியூ டு ஹர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். புரியுதா மேன் நான் என்ன சொல்கிறேன்னு? அவங்க ரொம்ப டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கே நான் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுற லெவலுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது. என்ன உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும், அது வந்துங்க அவள் தாங்க எங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஊசி போடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. அப்படி இருக்கும்போது அவளுக்கெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஏதாவது நாடகம் போடுவா டாக்டர் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கோமதி கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கே நீங்கள் பாடம் சொல்லி தரீங்களா? உண்மையிலேயே அந்த பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை மிஸ்டர் சரவணன், நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போய் நல்ல முறைக்கு அவங்கள டெலிவரி ஆகிற வரைக்கும் பார்த்துக்கலன்னா நிச்சயமாக இந்த குழந்தை உங்களுக்கு கைக்கு கிடைக்குமானே என்னால் சொல்ல முடியாது. இது வந்து ஆஸ் அ டாக்டராக என்னோட கடமையை நான் கம்ப்ளீட் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வெளியில் வந்து பாண்டியன் பலார்னு அற விடுறாரு சரவணனுக்கு. ஏண்டா தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறது உனக்கு தெரிஞ்சும் அந்த பிள்ளையை இப்படி விடுவியா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மீனாவும், மாமா இவருக்கு தெரியும் மாமா, தெரிஞ்சிருந்தும் அக்காவை பார்த்து அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அக்கா இதை நினச்சி உருகி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. ஆனால் அவங்க இதை பற்றி எதையுமே வெளியில் ஷேர் பண்ணாமல் மைண்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை மாமா, இவர் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு கூட அடிக்கடி வெளியில் போகிறது வரதையும் அக்காவும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏப்பா மீனா இத்தனை நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு தங்கமயில் கூட போய் அவளை கேர் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்கிறீல்ல, அப்படி இருக்கிறவ என்கிட்ட வந்து விஷயத்தை நீ சொல்லியிருந்தா இந்நேரம் பிரச்சனையே மாறி இருக்கும் தானே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. உடனே மாமா அதுக்காகத்தான் அத்தையை இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று மாமா, அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் அக்கா இப்படி ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுகிற நிலைமைக்கு ஆவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி என்னடி இதை சொல்கிறதுக்கா என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன்? நம்ம குடும்ப வாரிசை அவள் சுமக்கிறாளா? ஐயோ அது தெரியாமல் நான் அவள் கூட சண்டை பிடிச்சு அன்னைக்கு கோயிலில் அப்படி நடந்துட்டேனே, வாமா மயிலு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பாண்டியனும், ஆமாப்பா வாப்பா, யார் தான் தப்பு பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.